2026 சட்டமன்ற தேர்தலில் 175 தொகுதிகளில் உதயசூரியன் களம் காண்கிறது என திமுக தலைவர் ஸ்டாலின் அறிவித்துள்ளார். தோழமை தொடர்வோம், களத்தினில் வெல்வோம் என திமுக தொண்டர்களுக்கு அவர் எழுதிய கடிதத்தில் 234 தொகுதிகளும் நம்முடைய தொகுதிகள்தான் என அறிவுறுத்தியுள்ளார். மேலும் திமுக கூட்டணியில் விரிசல் ஏற்படாதா என நினைத்த சதிகாரர்களின் எண்ணங்கள் தவிடுபொடியாகிவிட்டதாக குறிப்பிட்டுள்ள அவர், தொகுதி பங்கீடு குறித்து கற்பனை விமர்சனங்களை பரப்ப முயற்சித்ததாக குற்றம் சாட்டியுள்ளார். அதேபோல் கை, முரசு, கதிர், அரிவாள் சுத்தி, நட்சத்திரம், பானை, ஏனியும் நமது சின்னம்தான் என்றும் திமுக தொண்டர்கள் அனைவரும் தோழமை கட்சிகளுடன் இணைந்து பணியாற்றுமாறும் அறிவித்துள்ளார். திமுக கூட்டணியில் முக்குலத்தோர் புலிப்படை கட்சிக்கு ஒரு தொகுதி ஒதுக்கப்பட்டுள்ளது. இதுகுறித்து புதிய தலைமுறைக்கு பேட்டியளித்த அக்கட்சி தலைவர் கருணாஸ், ஒரு தொகுதி எது என்பதை திமுக தலைவர் ஸ்டாலின் அறிவிப்பார் என தெரிவித்தார். தொடர்ந்து பேசிய அவர், அதிமுகவை அபகரிக்கும் வேலையில் பாஜக ஈடுபடுவதாக விமர்சித்தார். ஏடிஎம்கே தலைமை இங்கே கூட்டணிக்கு தலைமைன்னு நீங்க சொல்றீங்கல்ல, அப்ப அதுல கூட்டணி வைக்கக்கூடிய கட்சிகள் எந்த சின்னத்தில் நிக்கணும்? ரெட்டலையிலான நிக்கணும். அவங்க ஏன் பிஜேபி சின்னத்தில் தாமரையில் நிற்கிறாங்க? அப்போ இது கட்டாயப்படுத்தாமல் வேறு எப்படி நடக்குது? நாளைக்கு இதை எதை நோக்கி போகுது? வட இந்தியாவில் எப்படி நடந்துக்கிட்டு இருக்கோ, மற்ற மாநிலங்களை எப்படி அபகரிச்சுக்கிட்டு இருக்காங்களோ, அதே மாதிரி இங்கே இருக்கக்கூடிய ஒரு பெரிய கட்சியான திராவிட கட்சியை அபகரிக்கிறதுக்கான பாஜகவுடைய ஒரு சூழ்ச்சமம் அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். அதிமுகவில் 20 முன்னாள் அமைச்சர்களுக்கு மீண்டும் தேர்தலில் போட்டியிடும் வாய்ப்பு கிடைத்துள்ளது. அதிமுக பொதுச் செயலர் எடப்பாடி கே பழனிசாமி முதற்கட்டமாக 23 நபர்கள் கொண்ட வேட்பாளர்கள் பட்டியலை வெளியிட்டார். அதில் முன்னாள் அமைச்சர்களான SP வேலுமணி, தங்கமணி, ஜெயக்குமார், செல்லூர் ராஜு, RB உதயகுமார், KT ராஜேந்திர பாலாஜி, CV சண்முகம் உள்ளிட்ட 20 பேர் வேட்பாளர்களாக அறிவிக்கப்பட்டுள்ளனர். அதேபோல் 23 பேரில் 16 நபர்கள் தற்போதைய MLA-க்கள் என்பதும் குறிப்பிடத்தக்கது. தேசிய ஜனநாயக கூட்டணியில் பாஜக போட்டியிடும் 27 தொகுதிகளின் பட்டியலை அதிமுக பொதுச் செயலர் எடப்பாடி கே பழனிசாமி அறிவித்துள்ளார். அதன்படி சென்னை மயிலாப்பூர் தொகுதி பாஜகவுக்கு ஒதுக்கப்பட்டுள்ளது. மேலும் தளி, மொடக்குறிச்சி, உதகமண்டலம், அவிநாசி, திருப்பூர் தெற்கு, கோவை வடக்கு, கந்தர்வக்கோட்டை, புதுக்கோட்டை ஆகிய தொகுதிகள் பாஜகவுக்கு ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளன. மேலும் திருப்பத்தூர், மதுரை தெற்கு, சாத்தூர், திருச்செந்தூர், வாசுதேவநல்லூர் தொகுதிகளிலும் பாஜக போட்டியிட உள்ளது. பாமக சார்பில் அம்பத்தூர், கீழ்வேளூர், செஞ்சி தொகுதிகளில் போட்டியிடும் வேட்பாளர் பட்டியலை அன்புமணி வெளியிட்டுள்ளார். அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், கட்சி பொதுச் செயலர் வடிவேல் ராவணன் கீழ்வேளூர் தொகுதியிலும், முன்னாள் நகர்மன்ற தலைவர் சேகர் அம்பத்தூர் தொகுதியிலும் போட்டியிடுவதாக கூறியுள்ளார். செஞ்சி தொகுதியில் முன்னாள் MLA கணேஷ்குமார் போட்டியிடுவதாகவும் அன்புமணி தெரிவித்துள்ளார். மீதமுள்ள 15 தொகுதிகளுக்கான வேட்பாளர் பட்டியல் விரைவில் வெளியிடப்படும் என்றும் குறிப்பிட்டுள்ளார். 1996ஆம் ஆண்டு தேர்தலில் 39 இடங்களில் வென்று கிங் மேக்கராக திகழ்ந்த தமிழ் மாநில காங்கிரஸ் இன்று தன் தனித்துவ அடையாளமான சின்னத்தை இழந்து பாஜகவின் தாமரை சின்னத்தில் போட்டியிடும் நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளது. இருப்பை தக்க வைத்துக் கொள்ளும் நிலையில் இருக்கும் தமாகவுக்கு இம்முறை தேசிய ஜனநாயக கூட்டணியில் ஒதுக்கப்பட்டிருக்கும் தொகுதிகளுமே சவாலானவைதான். குறிப்பாக ஒட்டன்சத்திரம் மற்றும் கும்பகோணம் தொகுதிகள் 25 ஆண்டுகளுக்கு மேலாக திமுகவின் பிடியில் உள்ள தொகுதிகளாகும். ஒட்டன்சத்திரம் அமைச்சர் சக்கரபாணியின் தொகுதி, ஈரோடு மேற்கு அமைச்சர் முத்துசாமியின் தொகுதி, ராணிப்பேட்டை அமைச்சர் R காந்தியின் தொகுதி. குமரி மாவட்டத்தில் இருக்கும் கிள்ளியூரோ காங்கிரசின் கோட்டை மட்டுமின்றி அதிமுக வரலாற்றில் ஒருமுறை கூட வெற்றி பெறாத தொகுதி. கடந்த 2 சட்டமன்ற தேர்தல்களில் ஒரு இடத்தை கூட வெல்லாத நிலையில் இத்தகைய கடினமான களங்களை சந்திப்பது GK வாசனுக்கு ஒரு மிகப்பெரிய அரசியல் அக்னி பரீட்சையாகவே பார்க்கப்படுகிறது. ஒடிசா மாநிலம் பூரி ஜெகநாதர் கோயிலில் உள்ள புகழ்பெற்ற பொக்கிஷாரையில் உள்ள ஆபரணங்களை கணக்கெடுக்கும் பணி 48 ஆண்டுகளுக்கு பிறகு தொடங்கியது. கோயில் பணியாளர்கள் பாரம்பரிய உடையில் நல்ல நேரத்தில் இப்பணியை தொடங்கினார். கோயில் பணியாளர்களுடன் நகை மதிப்பீட்டாளர்கள், ரிசர்வ் வங்கி அதிகாரிகளும் இப்பணியில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர். 1978ஆம் ஆண்டு நடந்த முந்தைய கணக்கெடுப்பிற்கு
72 நாட்களான நிலையில் இந்த முறை நவீன தொழில்நுட்பங்களை பயன்படுத்தி விரைவாக முடிக்க திட்டமிடப்பட்டுள்ளது. ஒவ்வொரு பொருளும் டிஜிட்டல் முறையில் புகைப்படம் எடுக்கப்படுகிறது. கடந்த முறை நடந்த கணக்கெடுப்பில் 128 கிலோ தங்க நகைகளும் 221 கிலோ வெள்ளி ஆபரணங்களும் இருந்தது. இந்த பொக்கிஷ அறையின் சாவி தமிழ்நாட்டைச் சேர்ந்த IAS அதிகாரி கார்த்திகேய பாண்டியனுக்கு சென்றுவிட்டதாக கடந்த தேர்தலில் பிரதமர் மோடி கூறியிருந்தார். இதை கார்த்திகேய பாண்டியன் மறுத்திருந்தார். ஹைதராபாத் மற்றும் செகந்திராபாத் நகரங்களில் பெட்ரோல் மற்றும் டீசலுக்கு தட்டுப்பாடு என பரவிய வதந்திகளா? பெட்ரோல் பங்குகளில் வாகன ஓட்டிகள் குவிந்தனர். பல இடங்களில் 2 கிலோமீட்டர் தூரம் வரை வாகன வரிசை நீண்டு உள்ளது. இதனால் போக்குவரத்து பெரிதும் பாதிக்கப்பட்டுள்ளது. இதையடுத்து மக்கள் அச்சமடைய வேண்டாம் என்றும் அனைத்து பெட்ரோல் பங்குகளிலும் போதிய எரிபொருள் இருப்பதாகவும் ஹைதராபாத் ஆட்சியர் விளக்கம் அளித்துள்ளார். சமூக வலைதளங்களில் பரவும் வதந்திகளை கருத்தில் கொள்ள வேண்டாம் எனவும் பொதுமக்களுக்கு அறிவுறுத்தப்பட்டுள்ளது. நாடெங்கும் சமையல் எரிவாயு தட்டுப்பாடு நிலவுவதாகவும் இதை சரி செய்ய உரிய நடவடிக்கைகள் எடுக்கப்படவில்லை என்று கூறியும் நாடாளுமன்ற வளாகத்தில் எதிர்க்கட்சி எம்பிக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். காங்கிரஸ் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே, திமுகவின் தமிழச்சி தங்கபாண்டியன், தேசியவாத காங்கிரஸ் சரத்பவார் பிரிவின் சுப்ரியா சுலே உள்ளிட்டோர் இப்போராட்டத்தில் ஈடுபட்டனர். வெற்றி சிலிண்டர்கள், வெற்று வாக்குறுதிகள் என அவர்கள் அரசை கண்டித்து முழக்கமிட்டனர். சிலிண்டர் தட்டுப்பாடு குறித்து நாடாளுமன்றத்தில் விவாதிக்க வலியுறுத்தி காங்கிரஸ் எம்பி மாணிக்கம் தாக்கூர் நோட்டீஸ் அளித்துள்ளார். மக்களவையில் கடும் விவாதங்களுக்கிடையே 2026 ஆண்டுக்கான நிதி மசோதா நிறைவேற்றப்பட்டது. தற்போதைய போர்க்கால சூழலை கருத்தில் கொண்டு இறக்குமதி செய்யப்படும் கச்சா எண்ணெய் மற்றும் சமையல் எரிவாயு மீதான சில வரிகளை குறைக்க இந்த மசோதா வழிவகை செய்துள்ளது. இதனால் பொதுமக்களுக்கு எரிபொருள் விலை உயர்வு சற்று குறையும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. பொருளாதாரத்தை ஊக்குவிக்க சிறு மற்றும் குறு நிறுவனங்களுக்கு வரி விலக்கு உச்சவரம்பு உயர்த்தப்பட்டுள்ளது. மேலும் டிஜிட்டல் பரிவர்த்தனைகளை ஊக்குவிக்க கூடுதல் சலுகைகள் இந்த மசோதாவில் அறிவிக்கப்பட்டுள்ளன. மேற்காசியாவில் நிலவும் போர் சூழல் குறித்து விவாதிக்க மத்திய அரசு அனைத்துக் கட்சி கூட்டத்தை கூட்டியது. இக்கூட்டத்தில் நாட்டின் எரிசக்தி பாதுகாப்பு குறித்து முக்கிய தகவல்கள் பகிரப்பட்டன. கூட்டத்திற்கு பிறகு செய்தியாளர்களிடம் பேசிய மத்திய அமைச்சர் கிரண் ரிஜிஜு, இந்தியாவில் எரிபொருள் தட்டுப்பாடு ஏற்படும் என்ற அச்சம் தேவையில்லை என்று கூறினார். தற்போது இந்தியாவுக்கு மேலும் 5 எரிபொருள் கப்பல்கள் வந்து கொண்டிருப்பதாகவும் நாட்டின் எரிபொருள் இருப்பு மற்றும் விநியோகச் சங்கிலி சீராக இருப்பதாகவும் அவர் தெரிவித்தார். போர்க்கால சூழலிலும் இந்தியாவின் எரிசக்தி பாதுகாப்பு உறுதி செய்யப்பட்டுள்ளதாகவும் கிரண் ரிஜிஜு கூறினார். உணவகங்கள் தன்னிச்சையாக சட்டத்துக்கு மாறாக LPG கட்டணம் அல்லது எரிபொருள் கூடுதல் கட்டணம் வசூலிக்கக்கூடாது என மத்திய நுகர்வோர் பாதுகாப்பு ஆணையம் எச்சரித்துள்ளது. இதுகுறித்து வெளியிடப்பட்டுள்ள அறிக்கையில் மெனு கார்டில் உள்ள விலையில் வரிகளை தவிர வேறு எந்த மறைமுக கட்டணத்தையும் நுகர்வோர் மீது திணிக்கக்கூடாது என சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. எரிபொருள் மற்றும் மின்சார செலவுகள் ஹோட்டல் நிர்வாகத்தின் சொந்த செலவு என்றும் அதை வாடிக்கையாளர்கள் தலையில் சுமத்துவது நேர்மையற்ற வணிக முறை என்றும் ஆணையம் சாடியுள்ளது. விதிகளை மீறும் ஹோட்டல்கள் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. நகர்ப்புறங்களில் 25 நாட்களுக்கு ஒரு முறையும் கிராமப்புறங்களில் 45 நாட்களுக்கு ஒரு முறையும் சிலிண்டர் பதிவு செய்வது பெறுவதில் எந்தவித மாற்றமும் இல்லை என மத்திய பெட்ரோலியத்துறை அமைச்சகம் கூறியுள்ளது. அமைச்சகம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் பிரதமரின் உஜ்வலா யோஜனா திட்டத்தில் எரிவாயு இணைப்பு பெற்றவர்கள் 45 நாட்கள், 25 நாட்கள், 35 நாட்கள் இடைவெளிகளில் பதிவு செய்து பெறலாம் என பரவும் செய்திகள் தவறானவை என கூறப்பட்டுள்ளது. ஏற்கனவே கூறியபடி நகர்ப்புறங்களில் 25 நாட்களுக்கு ஒருமுறை, கிராமப்புறங்களில் 45 நாட்களுக்கு ஒருமுறை சிலிண்டர் பதிவு செய்வதில் மாற்றமில்லை என குறிப்பிடப்பட்டுள்ளது. PNG எனப்படும் குழாய் வழி இயற்கை எரிவாயு இணைப்புக்கு மாற 90 நாட்கள் காலக்கெடு விதித்தது மத்திய அரசு உத்தரவிட்டுள்ளது. மேற்காசிய போர் காரணமாக சர்வதேச அளவில் எரிவாயு இறக்குமதி பாதிக்கப்பட்டுள்ளது. இதனால் நகரங்களில் உள்ள எரிவாயுவை சேமித்து குழாய் வசதி இல்லாத கிராமப்புறங்களுக்கு வழங்கவே மத்திய அரசு நடவடிக்கை மேற்கொண்டுள்ளது. அதன்படி குழாய் வழி எரிவாயு இணைப்பு இருந்தால் இனி LPG சிலிண்டர்களை பயன்படுத்த முடியாது என்று மத்திய அரசு கட்டாயமாக்கியுள்ளது. PNG இணைப்பு வசதி உள்ளதாக அறிவிக்கப்பட்ட 90 நாட்களுக்குள் விண்ணப்பிக்க வேண்டும் எனவும்
தவறினால் பழைய எல்பிஜி சிலிண்டர் விநியோகம் நிரந்தரமாக நிறுத்தப்படும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தொழில்நுட்ப காரணங்களால் குழாய் இணைப்பு வழங்க முடியாத வீடுகளுக்கு மட்டுமே தொடர்ந்து சிலிண்டர்கள் வழங்கப்படும் எனவும் மத்திய அரசு தெரிவித்துள்ளது. ஐரோப்பாவுக்கு செல்ல வேண்டிய எல்என்ஜி கப்பல்கள் இந்தியாவை நோக்கி திருப்பிவிடப்பட்டுள்ளன. ஈரான் இஸ்ரேல் போர் காரணமாக ஹோர்முஸ் நீரிணை வழியாக கப்பல் போக்குவரத்து முற்றிலும் நின்றுவிட்டது. இதனால் கத்தார் மற்றும் ஐக்கிய அரபு அமீரகத்திலிருந்து இந்தியாவுக்கு வரவேண்டிய 30% எரிவாயு விநியோகம் பாதிக்கப்பட்டுள்ளது. ஆசிய சந்தையில் எரிவாயு தட்டுப்பாடு நிலவுவதால் அதன் விலை கடுமையாக உயர்ந்துள்ளது. இதனால் அமெரிக்கா போன்ற தொலைதூர நாடுகளிலிருந்தும் அதிக விலைக்கு எரிவாயுவை வாங்க இந்தியா உள்ளிட்ட ஆசிய நாடுகள் முடிவு செய்துள்ளன. இதன் காரணமாக ஐரோப்பாவுக்கு செல்ல வேண்டிய எல்என்ஜி கப்பல்கள் இந்தியாவை நோக்கி திரும்பியுள்ளன. அமெரிக்காவின் போர் நிறுத்த ஒப்பந்த முயற்சிகளை ஈரான் ராணுவ செய்தி தொடர்பாளர் கேலி செய்துள்ளார். அமெரிக்கர்கள் தங்களுக்குள்ளேயே பேச்சுவார்த்தை நடத்திக் கொள்வதாக அவர் விமர்சித்துள்ளார். அமெரிக்கா போருக்குள் சிக்கி தவிப்பதாகவும் அதிலிருந்து வெளியேற முடியாமல் உலகின் சூப்பர் பவர் நாடு பரிதவிப்பதாகவும் அவர் கூறியுள்ளார். ஒப்பந்தம் என்று கூறி அமெரிக்கா தனது தோல்வியை மறைக்க பார்ப்பதாகவும் வெற்று வாக்குறுதிகளை தரும் காலம் முடிந்துவிட்டது என்பதை அமெரிக்கா உணர வேண்டும் என்றும் ராணுவ செய்தி தொடர்பாளர் கூறியுள்ளார். பாகிஸ்தான் வழியாக ஈரான் நாட்டிற்கு ட்ரம்ப் நிர்வாகம் 15 அம்ச போர் நிறுத்த திட்டத்தை அனுப்பியதை தொடர்ந்து சோல்பகாரியின் இந்த பேச்சு வெளியாகியுள்ளது. பிரதமர் மோடி தலைமையிலான மத்திய அமைச்சரவை மாற்றியமைக்கப்பட்ட உதான் திட்டத்தை அடுத்த 10 ஆண்டுகளுக்கு செயல்படுத்த ஒப்புதல் அளித்ததோடு 28,840 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்துள்ளது. இத்திட்டத்தின் கீழ் அடுத்த 8 ஆண்டுகளில் பயன்பாட்டில் இல்லாத 100 விமான ஓடுபாதைகள் நவீன விமான நிலையங்களாக மாற்றப்படும். மேலும் மலைப்பகுதிகள் மற்றும் தீவுகளின் இணைப்பை மேம்படுத்த 200 நவீன ஹெலிபேடுகள் அமைக்கப்பட உள்ளன. 2ஆம் மற்றும் 3ஆம் நிலை நகரங்களில் வசிக்கும் சாமானிய மக்களும் மலிவு விலையில் விமான பயணம் செய்வதை உறுதி செய்வதே இத்திட்டத்தின் முக்கிய நோக்கம் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. காங்கிரஸ் முன்னாள் தலைவர் சோனியா காந்தி உடல்நிலை சீராக உள்ளதாக மருத்துவர்கள் தெரிவித்துள்ளனர். இதுகுறித்து ஸ்ரீ கங்காராம் மருத்துவமனை வெளியிட்டுள்ள அறிக்கையில் சோனியா காந்தி உடல்நிலை தொடர்ந்து சீராக இருக்கிறது என்றும் மருத்துவர்கள் குழு அவரது உடல்நிலையை தொடர்ந்து கண்காணித்து வருவதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. வயிறு மற்றும் சிறுநீர் பாதையில் தொற்று ஏற்பட்டிருக்கிறதா என்பதை அறிய மேலும் பரிசோதனைகள் மேற்கொள்ளப்பட உள்ளதாகவும் ஆன்டிபயாட்டிக் மருந்துகள் தரப்படுவதாகவும் கூறப்பட்டுள்ளது. 2026ஆம் ஆண்டுக்கான உலகின் சிறந்த 100 விமான நிலையங்கள் பட்டியலில் சிங்கப்பூர் விமான நிலையம் தொடர்ந்து 13வது ஆண்டாக முதல் இடத்தில் உள்ளது. ஸ்கைட்ராக்ஸ் நிறுவனம் சிறந்த விமான நிலையங்கள் பட்டியலை வெளியிட்டுள்ளது. சியோல் விமான நிலையம் 2வது இடத்திலும் டோக்கியோ 3வது இடத்திலும் உள்ளன. டெல்லி விமான நிலையம் 32வது இடத்திலிருந்து 4 இடம் முன்னேறி 28வது இடத்தை அடைந்துள்ளது. ஹைதராபாத் விமான நிலையம் 56வது இடத்திலிருந்து 43வது இடத்திற்கு முன்னகர்ந்துள்ளது. மும்பை விமான நிலையம் 73வது இடத்திலிருந்து 66வது இடத்திற்கு முன்னேறியுள்ளது. பயனர்களை சமூக ஊடகங்களுக்கு அடிமையாக்கும் வகையில் தளங்களை வடிவமைத்ததாக தொடரப்பட்ட வழக்கில் மெட்டா மற்றும் யூடியூப் நிறுவனங்கள் கவனக்குறைவாக செயல்பட்டதாக அமெரிக்காவின் லாஸ் ஏஞ்சல்ஸ் நீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளது. 20 வயது இளம்பெண் ஒருவர் தொடர்ந்த இந்த வழக்கில் இன்ஸ்டாகிராம் மற்றும் யூடியூப் போன்ற தளங்களை சிறுவயதிலிருந்தே பயன்படுத்தியதால் தனக்கு தீவிர மன அழுத்தம், பதற்றம் மற்றும் உடல் உருவ குறைபாடு ஏற்பட்டதாக சாட்சியமளித்தார். சுமார் 1600 புகார்தாரர்கள் இணைந்து தொடர்ந்து உள்ள இந்த வழக்கின் ஒரு பகுதியாக இந்த விசாரணை நடைபெற்றது. இதில் மார்க் ஜூக்கர்பர்க் உள்ளிட்ட முன்னணி நிர்வாகிகள் நேரில் ஆஜராகி விளக்கமளித்தனர். இதேபோன்ற மற்றொரு வழக்கில் நியூ மெக்சிகோ நீதிமன்றம் ஏற்கனவே மெட்டா நிறுவனத்திற்கு $375 மில்லியன் அபராதம் விதித்திருந்தது குறிப்பிடத்தக்கது. தற்போது லாஸ் ஏஞ்சல்ஸ் நீதிமன்றம் அளித்துள்ள தீர்ப்பு சமூக ஊடக நிறுவனங்கள் இளைஞர்களின் மனநலனில் காட்டும் மெத்தன போக்கிற்கு எதிரான முக்கிய வெற்றியாக கருதப்படுகிறது. அமெரிக்காவின் கடும் பொருளாதார தடைகளுக்கு மத்தியிலும் கியூபாவின் ஹவானா துறைமுகத்துக்கு பெரும் அளவிலான உதவிப் பொருட்கள் வந்தடைந்தன. மகுரோ என்ற கப்பல் மூலம் மெக்சிகோவிலிருந்து கொண்டுவரப்பட்ட மருத்துவ உபகரணங்கள், சூரிய சக்தி தகடுகள் மற்றும்
அத்தியாவசிய உணவுப் பொருட்களை சமூக ஆர்வலர்கள் உற்சாகத்துடன் வரவேற்றனர். வெனிசுலாவிலிருந்து கியூபாவிற்கு வரும் எண்ணெய் விநியோகத்தை அமெரிக்கா தடுத்துள்ளதால் அந்நாட்டில் கடும் எரிசக்தி தட்டுப்பாடு நிலவி வருகிறது. இந்த சூழலில் கியூபாவுக்கு ஆதரவாக மேலும் 2 கப்பல்கள் விரைவில் வரவுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இங்கிலாந்து திருச்சபையின் வரலாற்றில் முதல் முறையாக கேண்டர்பரியின் பெண் பேராயராக 63 வயதான சாரா முலாலி பதவியேற்கிறார். கேண்டர்பரி தேவாலயத்தில் நடைபெறும் விழாவில் இளவரசர் வில்லியம், அவரது மனைவி கேட் மற்றும் பிரதமர் கீர் ஸ்டார்மர் உள்ளிட்ட 2000 சிறப்பு விருந்தினர்கள் கலந்து கொள்கின்றனர். இவரது நியமனத்துக்கு பழமைவாத அமைப்புகள் எதிர்ப்பு தெரிவித்து வரும் நிலையில் சபையின் மீதான நம்பிக்கையை மீண்டும் கட்டி எழுப்புவதே இவரது முக்கிய இலக்காக இருக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. 2015 பிஷப்பாக நியமிக்கப்பட்ட சாரா முலாலி விரைவாக பேராயர் நிலையை எட்டியது திருச்சபையில் முக்கிய மைல்கல்லாக பார்க்கப்படுகிறது. தங்கம் விலை சவரனுக்கு 2800 ரூபாய் அதிகரித்து 1,08,800 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. சென்னையில் 1 கிராம் ஆபரண தங்கம் 350 ரூபாய் உயர்ந்து 13,600 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. வெள்ளி விலை கிலோவுக்கு 10,000 ரூபாய் அதிகரித்து 2,60,000 ரூபாய்க்கும் 1 கிராம் 10 ரூபாய் உயர்ந்து 260 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்படுகிறது. மேற்காசிய போர் சூழலுக்கு மத்தியில் கடந்த சில நாட்களாக கடும் சரிவில் இருந்த தங்கம் தற்போது கச்சா எண்ணெய் விலை குறைந்து வரும் நிலையில் மீண்டும் ஏற்றம் காண தொடங்கியுள்ளது. இந்தியாவில் வீடுகளில் 50,000 டன் எடையுள்ள சுமார் 1,000 லட்சம் கோடி ரூபாய் மதிப்புள்ள தங்கம் இருப்பதாகவும் இவற்றை நிதிச் சந்தைகளுக்கு கொண்டு வர வேண்டும் என்றும் முன்னாள் மத்திய அமைச்சர் பி சௌத்ரியும் பொருளாதார நிபுணர்களும் தெரிவித்துள்ளனர். தொழில் மற்றும் வர்த்தக நிறுவனங்களின் சங்கமான அசோசெம்மின் நிகழ்ச்சி டெல்லியில் நடைபெற்றது. இதில் பேசிய அவர்கள் வீடுகளில் முடங்கி கிடக்கும் தங்க நகைகள் பொருளாதார வளர்ச்சிக்கு தடையாக இருப்பதாக தெரிவித்தனர். இவற்றை நிதிச் சந்தைக்கு கொண்டு வருவது மூலம் அந்நிய செலாவணி சேமிப்புக்கும் அதன் மூலம் பொருளாதார வளர்ச்சிக்கும் உதவும் என்றும் அவர்கள் கூறினர். நியோமேக்ஸ் நிறுவனத்தின் நிலங்கள் மற்றும் சொத்துக்கள் தற்போது மின்னணு ஏலம் மூலம் விற்பனை செய்யப்படுகின்றன. இந்த ஏலம் சென்னை உயர்நீதிமன்ற கண்காணிப்பில் நடைபெற்று வருகிறது. டிடிசிபி அனுமதி பெற்ற மனை இடங்கள் உள்ளிட்ட சொத்துக்கள் மார்ச் 17 முதல் MSTC இணையதளம் மூலம் ஏலத்திற்கு விடப்பட்டு வருகின்றன. முதலீடு செய்ய விருப்பமுள்ளவர்கள் இணையத்தில் பதிவு செய்து ஏலத்தில் பங்கேற்கலாம். மேலும் ஏலம் குறித்து விளக்கம் பெற ஏப்ரல் 1 மற்றும் 2ஆம் தேதிகளில் மதுரையில் சிறப்பு முகாம் நடைபெறவுள்ளது. இந்தியாவில் வேலைக்கு போகும் பெண்களில் 70 விழுக்காட்டினர் பணத்தை சேமிப்பதாகவும், ஆனால் அதில் சிலரே தங்கம் அல்லது வங்கி வைப்பு தொகையை தாண்டி சேமிப்பதாகவும் ஆய்வு முடிவுகள் வெளியாகியுள்ளன. டெல்லி, மும்பை, பெங்களூரு, மைசூரு, புனே உள்ளிட்ட நகரங்களில் 2000 பெண்களிடம் நடத்தப்பட்ட ஆய்வில் இத்தரவுகள் வெளியாகின. பாரம்பரிய முதலீடுகளை தாண்டி மியூச்சுவல் ஃபண்ட் SIP திட்டங்களில் சேமிக்கும் பெண்கள் மிகவும் குறைவு என்றும், இதில் முதலீடு செய்யும் பெண்களில் பாதி பேர் 30 வயதுக்கு கீழானவர்கள் என்றும் வெல்த் கம்பெனி மியூச்சுவல் ஃபண்ட் ஆய்வில் கூறப்பட்டுள்ளது. பெரும்பாலான பெண்கள் தங்கள் கணவரை கேட்டே முதலீட்டு முடிவுகளை எடுப்பதாகவும் ஆய்வு முடிவு கூறுகிறது. டெல்லியில் உள்ள காங்கிரஸ் கட்சியின் பழைய தலைமையகத்தை காலி செய்ய அரசு சார்பில் நோட்டீஸ் அனுப்பப்பட்டுள்ளது. டெல்லியில் அக்பர் சாலையில் உள்ள 24ஆம் எண் உள்ள அரசு கட்டடத்தில் காங்கிரஸ் தலைமையகம் பல ஆண்டுகளாக செயல்பட்டு வந்தது. இதோடு ரைசினா சாலையில் 5ஆம் எண் கட்டடத்திலும் காங்கிரஸ் நிர்வாக பணிகள் நடந்து வருகின்றன. இந்த இரண்டையும் வரும் 28ஆம் தேதிக்குள் காலி செய்ய அறிவுறுத்தப்பட்டுள்ளது. காலி செய்ய கூடுதல் அவகாசத்தை கோருவதா அல்லது நீதிமன்றத்தை நாடுவதா என பரிசீலித்து வருவதாக காங்கிரஸ் தலைமையக வட்டாரங்கள் கூறியுள்ளன. டெல்லி கோட்லாமார்க் பகுதியில் காங்கிரஸ் கட்சி தனது சொந்த இடத்தில் புதிய தலைமையக கட்டடத்தை கட்டி கடந்த ஆண்டே அதை திறந்துவிட்டது. இதன் பின்பும் சில கட்சி நிர்வாக பணிகள் இவ்விரு கட்டடங்களிலும் நடந்து வந்ததால் நோட்டீஸ் அனுப்பப்பட்டுள்ளது. தென்காசி மாவட்டம் சிந்தாமணி அருகே பள்ளி வளாகத்தில் ஏற்பட்ட கார் விபத்தில் சிறுமி உயிரிழந்த சம்பவத்தை தொடர்ந்து நடைபெற்ற சாலை மறியல் போராட்டம் 24 மணி நேரத்திற்கு பின் முடிவுக்கு வந்தது. LKG படித்த சிறுமி உயிரிழந்ததை கண்டித்து அவரது உறவினர்கள் மற்றும் பொதுமக்கள் கொல்லம் திருமங்கலம் தேசிய நெடுஞ்சாலையில் மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர்.
நீண்ட பேச்சுவார்த்தைக்கு பிறகு காவல்துறையினர் நடவடிக்கை எடுப்பதாக உறுதியளித்ததை அடுத்து போராட்டம் கைவிடப்பட்டது. விபத்துக்கு காரணமானதாக கூறப்படும் 2 கைது செய்யப்பட்டுள்ளனர். இதையடுத்து 24 மணி நேரமாக பாதிக்கப்பட்டிருந்த போக்குவரத்து சீரானது. சிவகங்கை ஆகாஷ் மரணத்துக்கு காரணமான காவல்துறையினர் மீது SC/ST வன்கொடுமை தடுப்புச் சட்டத்தின் கீழ் வழக்கு பதிவு செய்து கைது செய்ய கோரிய வழக்கை மதுரை அமர்வு தள்ளுபடி செய்துள்ளது. இது தொடர்பான வழக்கில் விசாரணை மேற்கொண்ட நீதிபதிகள் சதீஷ்குமார், ஜோதிராமன் அமர்வு உயிரிழந்தோரின் குடும்பத்தினருக்கு இழப்பீடு வழங்கியும் உடலை பெறாமல் இருப்பது ஏன் என்று கேள்வி எழுப்பினர். விரும்பத்தகாத நிகழ்வு நடந்துவிட்ட நிலையில் உடலை பெற்று முறையாக இறுதி மரியாதை செய்ய வேண்டும் என்று அறிவுறுத்தினர். அதை விடுத்து உடலை வைத்து அரசியல் செய்வது ஏற்கத்தக்கது அல்ல எனவும் நீதிபதிகள் குறிப்பிட்டனர். தமிழகத்தில் பல்வேறு தபால் நிலையங்களுக்கு விடுக்கப்பட்ட வெடிகுண்டு மிரட்டல் புரளி என்பது சோதனையில் தெரியவந்தது. தூத்துக்குடி தலைமை அஞ்சலகத்திற்கு வெடிகுண்டு மிரட்டல் விடுக்கப்பட்டதை அடுத்து வெடிகுண்டு நிபுணர்கள் சோதனை நடத்தினர். வெடிகுண்டு மிரட்டலால் விழுப்புரம் தலைமை தபால் நிலையம், திண்டுக்கல் மாவட்ட பழனி தலைமை தபால் நிலையம், மதுரை தலைமை தபால் நிலையத்தில் சோதனை நடத்தப்பட்டது. திண்டுக்கல்லில் திருமண மண்டபத்திற்கு வெடிகுண்டு மிரட்டல் விடுக்கப்பட்டதால் மண்டபத்தில் உள்ள கோயிலில் எளிய முறையில் திருமணம் நடந்தது. வெடிகுண்டு நிபுணர்கள் சோதனையில் மிரட்டல் புரளி என தெரியவந்தது. சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு மதுரை கிழக்கு சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட செட்டிக்குளம் கிராமத்தில் மகளிர் குழுவினர் சார்பில் சமத்துவ பொங்கல் விழா நடைபெற்றது. இதில் மாவட்ட தேர்தல் அலுவலரும் ஆட்சியருமான பிரவீன்குமார் பங்கேற்று மகளிருடன் பாரம்பரிய கும்மியாடி 100 விழுக்காடு வாக்குப்பதிவு குறித்து பொதுமக்களிடம் விழிப்புணர்வை ஏற்படுத்தினார். கடலூர் மாவட்டத்தில் உள்ள 9 தொகுதிகளில் அதிமுக 7 போட்டியிடுகிறது. அதேபோல் மதுரையில் 8 தொகுதிகளில் களமிறங்க அதிமுக முடிவு செய்துள்ளது. தஞ்சை, விருதுநகர் மாவட்டங்களில் தலா 5 தொகுதிகளிலும், புதுக்கோட்டை, தேனி, ராமநாதபுரம், நெல்லை மாவட்டங்களில் தலா 3 தொகுதிகளிலும் அதிமுக போட்டியிட உள்ளது. நாகை, திருவாரூர் மாவட்டங்களில் தலா 2 இடங்களிலும் அதிமுக களம் காண்கிறது. அதேபோல் சிவகங்கை, பெரம்பலூர், கன்னியாகுமரி மாவட்டங்களிலும் தலா 1 தொகுதியிலும் அதிமுக போட்டியிடுகிறது. அதிமுகவின் தேர்தல் வாக்குறுதிகள் வெத்துவேட்டு என திமுக பொதுச் செயலர் துரைமுருகன் விமர்சித்துள்ளார். முன்னதாக வேலூர் மாவட்டம் காட்பாடியில் அமைக்கப்பட்ட திமுக தேர்தல் அலுவலகத்தை துரைமுருகன் திறந்து வைத்தார். அப்போது வேலூர் எம்எல்ஏ கார்த்திகேயன் உள்ளிட்டோர் காட்பாடியில் மீண்டும் துரைமுருகன் தான் போட்டியிடுவார் என பேசினர். இதற்கு மேடையிலேயே பதிலளித்த துரைமுருகன், திமுக தலைவர் அறிவிப்பவரே வேட்பாளர் எனவும், யாரை அவர் வேட்பாளராக அறிவித்தாலும் அதனை ஏற்று பணியாற்றுவேன் எனவும் கூறினார். இந்த நிகழ்ச்சியில் மாற்றுக் கட்சியைச் சேர்ந்த 100 பேர் திமுகவில் இணைந்தனர். தேர்தல் காலத்தில் இப்படிப்பட்ட அறிவிப்புகளை செய்வது சில கட்சிகளுக்கு வாடிக்கை. அது இது ஒன்று. அவங்க ஆட்சிக்கு வரப்போறதில்லை, விட்டா பார்க்கலாம், இல்லையா இது மாதிரி விட்டுறாங்க, அவ்வளவுதான். தேர்தல் வெற்றி வாக்குறுதி வெற்றி வேட்டு தான். கும்பாபிஷேகம் விமர்சையாக நடைபெற்றது. கடலூர் மாவட்டம் நெய்வேலி டவுன்ஷிப்பில் வேலுடையான்பட்டு சிவசுப்பிரமணியர் கோயில் கும்பாபிஷேகம் நடைபெற்றது. திருச்சி ஸ்ரீரங்கம் வேலூரில் 37 அடி உயரத்தில் ஆஞ்சநேயர் சிலை பிரதிஷ்டை செய்யப்பட்ட ஆஞ்சநேயர் கோயில் கும்பாபிஷேகம் நடைபெற்றது. திருவண்ணாமலை மாவட்டம் கீழ்பெண்ணாத்தூர் அருகே சோமாசிப்பாடி கிராமத்தில் வள்ளி தேவசேனா சமேத பாலசுப்பிரமணியர் கோயில் கும்பாபிஷேகம் நடைபெற்றது. நாகை அருகே குருமணாங்குடியில் நடைபெற்ற லட்சுமி நாராயண பெருமாள் கோயில் கும்பாபிஷேகத்தில் திரளான பக்தர்கள் பங்கேற்றனர். தேனி மாவட்டம் கம்பம் அருகே சாமண்டிபுரத்தில் சாமுண்டீஸ்வரி அம்மன் கோயில் மகா கும்பாபிஷேகம் நடைபெற்றது.
சேலம் மாவட்டம் வாழப்பாடி அருகே வேலூர் கிராமத்தில் நடைபெற்ற தான்தோன்றீஸ்வரர் கோயில் கும்பாபிஷேகத்தில் திரளான பக்தர்கள் பங்கேற்றனர். தமிழக சட்டமன்ற தேர்தலுக்கான வேட்புமனு தாக்கலுக்கு மொத்தம் 8 நாட்கள் அவகாசம் வழங்கப்பட்டுள்ள நிலையில் அதில் 4 நாட்கள் பொது விடுமுறை என அறிவிக்கப்பட்டுள்ளது. மார்ச் 30 முதல் ஏப்ரல் 6 வரை வேட்புமனு தாக்கல் பெறவுள்ள நிலையில் மார்ச் 31, ஏப்ரல் 1, 3 மற்றும் 5 ஆகிய நாட்களில் மனு தாக்கல் செய்ய முடியாது என தமிழ்நாடு தலைமை தேர்தல் அதிகாரி தெரிவித்துள்ளார். மீதமுள்ள நாட்களில் மட்டும் காலை 11 மணி முதல் மாலை 3 மணி வரை வேட்புமனுக்கள் தாக்கல் செய்யலாம் என அறிவுறுத்தப்பட்டுள்ளது. சட்டமன்ற தேர்தலில் புரட்சி பாரதம் கட்சி எந்த சின்னத்தில் போட்டியிடும் என்பது குறித்து நாளை நிர்வாக குழு கூட்டத்தில் முடிவெடுக்கப்படும் என அக்கட்சித் தலைவர் பூவை ஜெகன்மூர்த்தி தெரிவித்துள்ளார். கடந்த தேர்தலில் புரட்சி பாரதம் கட்சி இரட்டை இலை சின்னத்தில் போட்டியிட்டிருந்தது. இந்த முறை அக்கட்சிக்கு கேவிக்குப்பம் தொகுதி ஒதுக்கப்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது. நிர்வாக குழு நாளை காலையில 10 மணிக்கு பூந்தமல்லியில் நடக்குது. அதுல முடிவெடுத்துட்டு நாங்க சொல்றோம். கன்னியாகுமரி மாவட்டத்தில் மொத்தமுள்ள 6 தொகுதிகளில் 5 தொகுதிகளை கூட்டணி கட்சிகளுக்கு ஒதுக்கிவிட்டு ஒரு தொகுதியில் மட்டும் அதிமுக போட்டியிடுவதற்கு அக்கட்சியின் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் நாஞ்சில் முருகேசன் எதிர்ப்பு தெரிவித்திருக்கிறார். அதிமுக முன்னாள் அமைச்சர் தளவாய் சுந்தரம் கன்னியாகுமரி தொகுதியில் கட்சி சார்பாக வேட்பாளராக நிறுத்தப்பட்டால் சுயேட்சையாக போட்டியிடுவேன் என்றும் அவர் கூறினார். அதிமுகவை பாஜக டெல்லி டூப்ளிகேட்டாக மாற்றிவிட்டதாக துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் விமர்சித்திருக்கிறார். சிவகங்கையில் திமுக நிர்வாகிகளின் ஆலோசனைக் கூட்டத்தில் பேசிய அவர் சில அடிமை கட்சிகளை கையில் வைத்துக் கொண்டு தமிழ்நாட்டில் நுழையலாம் என மோடியும் அமித்ஷாவும் நினைப்பதாக கூறினார். கருப்பு சிவப்பு இருக்கும் வரை அதை அனுமதிக்க மாட்டோம் என்றும் தெரிவித்தார். திமுக கூட்டணியில் காங்கிரஸ் போட்டியிடும் பெரும்பாலான தொகுதிகள் முடிவு செய்யப்பட்டுவிட்டதாக தமிழக காங்கிரஸ் கமிட்டி தலைவர் செல்வ பிறந்தகை தெரிவித்துள்ளார். திமுக தலைமை அலுவலகத்தில் திமுக தொகுதி பங்கீட்டுக் குழுவிடம் காங்கிரஸ் குழுவைச் சேர்ந்த மேலிட பொறுப்பாளர் கிரீஷ் சோடங்கர், தமிழக காங்கிரஸ் கமிட்டி தலைவர் செல்வ பிறந்தகை உள்ளிட்டோர் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டனர். கேரளத்தில் வரும் 9ஆம் தேதி சட்டமன்ற தேர்தல் வாக்குப்பதிவு நடைபெறவுள்ள நிலையில் அதற்கான ஏற்பாடுகள் நடைபெற்று வருகின்றன. மாவட்ட தலைமையகங்களுக்கு மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்கள் அனுப்பப்பட்டுள்ளன. அங்கு இயந்திரங்கள் சரிபார்க்கப்பட்டு அந்தந்த சட்டமன்ற தொகுதிகளுக்கு அனுப்பப்பட உள்ளது. பத்தனம்திட்ட ஆட்சியர் அலுவலகத்திலிருந்து மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்கள் 5 சட்டமன்ற தொகுதிகளுக்கு பிரித்து அனுப்பப்பட்டது. பாக்கெட் செய்யப்பட்ட உணவுகளில் சர்க்கரை, உப்பு மற்றும் வேதிப்பொருட்களின் அளவை முன்பக்கத்திலேயே பெரிய எழுத்துகளில் அச்சிடுவதை மத்திய அரசு கட்டாயமாக்க வேண்டும் என காங்கிரஸ் எம்பி ரஞ்சித் ரஞ்சன் மாநிலங்களவையில் வலியுறுத்தியுள்ளார். இந்தியாவில் சுமார் 10 கோடி மக்கள் நீரிழிவு நோயால் பாதிக்கப்பட்டுள்ளதாக அவர் கூறியுள்ளார். தற்போது பாக்கெட்டின் பின்புறம் மிகச்சிறிய எழுத்துகளில் உள்ள விவரங்களை சாதாரண மக்கள் புரிந்து கொள்வது கடினம் என்பதால் உலக சுகாதார அமைப்பின் பரிந்துரைப்படி சிவப்பு, மஞ்சள், பச்சை என வண்ண குறியீடுகளை பயன்படுத்த வேண்டும் என அவர் கேட்டுக் கொண்டார். ரயில் டிக்கெட் முன்பதிவில் முறைகேடுகளை தவிர்க்க IRCTC தளத்திலிருந்து 3 கோடிக்கும் அதிகமான போலி கணக்குகள் நீக்கப்பட்டுள்ளதாக ரயில்வே துறை அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் தெரிவித்திருக்கிறார். மக்களவையில் பேசிய அவர் ரயில்களில் 78 விழுக்காடு இடங்கள் ஏசி இல்லாத சாதாரண வகுப்புகளுக்கே ஒதுக்கப்பட்டுள்ளதாக குறிப்பிட்டார். ஏழை மற்றும் நடுத்தர மக்களுக்கான பயண வசதியை உறுதி செய்ய நடப்பு நிதியாண்டில் 75,000 சிறப்பு ரயில்கள் இயக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் கூறினார். இந்தியாவில் இந்த ஆண்டின் முதல் 2.5 மாதங்களில் 170 பேர் காவல்துறை விசாரணையின் போது உயிரிழந்துள்ளனர் என மத்திய உள்துறை இணையமைச்சர் நித்யானந்த ராய் தெரிவித்துள்ளார். நாடாளுமன்றத்தில் பேசிய அமைச்சர் நித்யானந்த ராய் காவல் நிலைய மரணங்களில் 19 இறப்புகளுடன் பீகார் முதலிடத்தில் இருப்பதாக கூறினார். ராஜஸ்தானில் 18 பேர், உத்தரப்பிரதேசத்தில் 15 பேர், குஜராத், மகாராஷ்டிரா, பஞ்சாபில் தலா 14 பேர் காவல் நிலைய விசாரணையில் இறந்துள்ளதாக அமைச்சர் நித்யானந்த ராய் தெரிவித்துள்ளார். குஜராத் மாநிலம் பாவ்நகர் மாவட்டம் பர்வாலா கிராமத்தில் சிறுத்தை ஒன்று கிணற்றுக்குள் தவறி விழுந்தது. கிணற்றுக்குள் இருந்த சிமெண்ட் பலகையில் சிறுத்தை அமர்ந்திருந்த நிலையில் வனத்துறையினர் அதை உடலில் கயிறு கட்டி லாவகமாக மேலே தூக்கினர். மேலே வந்ததும் அதை கூண்டு ஒன்றுக்குள் அடைத்து வனப்பகுதிக்குள் கொண்டு சென்று விட்டனர்.